என்னனாலும் பொறுத்துக்கிட்டே தான் இருக்கணும், என்னனாலும் நம்ம டாலரேட் பண்ணிட்டு தான் இருக்கணும், பசங்களுக்காக வாழணும், சொசைட்டிக்காக வாழணும் அப்படின்னு நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. அந்த மாதிரி ப்ரெஷர் இருந்ததுனாலே நம்மளுக்கு மேரேஜ் பிடிச்சிருக்கோ இல்லையோ அதில் நம்ம நிறைய கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை பொறுத்துக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல், இல்லை உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ரூம்மேட் மாதிரி இருக்கிறது, இல்லை வேறு வேறு ரூமில் வாழறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னாடி இருந்திருக்கு. ஒரு நார்மல் சண்டை தான், அது வந்து எப்படி டக்குன்னு வந்து ஒரு அளவுக்கு போகுதுன்றது எப்படி? குட்டி குட்டியாக நிறைய சயின்ஸ் காமிச்சிருப்பாங்க. எனக்கு இதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு ஹோப்பே இல்லை, எனக்கு இந்த லைஃப் பிடிக்கவே இல்லை, எனக்கு இந்த மாதிரி இதுக்கப்புறம் லைஃப் இப்படி தான் இருக்க போகிறதா, யாருமே என்னை மதிக்கலையே, எனக்கு எதுக்கு நான் இங்கே இருக்கேன், நீ இதுதான் எதிர்பார்ப்ப அப்படின்ற ஒரு அசம்ஷனில் நீ அப்போ இப்படி தான் இருப்ப, அப்போ நீ இப்படி தான் யோசிச்சிருப்ப அப்படின்னு எல்லாமே அசியூம் பண்ணும்போது என்ன ஆகுது, பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே போகுது. நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதே இல்லை. எக்ஸ்பெக்டேஷன்ஸே பிரச்சனை தானா? எக்ஸ்பெக்டேஷனை கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறது பிரச்சனை. இதுக்கெல்லாம் கூட டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி கேசஸ்? ஒருத்தங்க என்னை வெளியே கூட்டு போகல, சாப்பிடவே கூட்டு போக மாட்டேங்கிறாங்க வெளியே அப்படிங்கிறதுக்காக டிவோர்ஸ் பண்ணாங்க. ஏன்னா டிவோர்ஸுங்கிறது நம்ம ஈஸியாக எடுக்கிற ஒரு முடிவு கிடையாது இல்லையா. நம்ம நிறைய பேர் இப்போ டிவோர்ஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள்னு கேட்க ஆரம்பித்தோம்னாலே நம்மளுக்கு ரொம்ப இவ்வளோ கோத்திரம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடும். எதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும்? அவங்க பார்ட்னருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற விஷயம் எதுவுமே நார்மலைஸ் பண்ணக்கூடாது. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சமீபத்தில் நிறைய லைக் சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், திரை உலகம் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வந்து நம்ம இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறது கேள்விப்படுறோம். அப்படின்றப்போ அது என்ன கேஸாக இருக்கும்? லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஃபோன் கால் பேசியிருக்காங்க, அதுதான் அவங்களோட லாஸ்ட்டு கால். அதுக்கப்புறம் வந்து அவங்க தப்பான முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. என்னவா இருக்கும்? ஒரு நார்மல் சண்டை தான், அது வந்து எப்படி டக்குன்னு வந்து ஒரு அளவுக்கு போகுதுன்றது எப்படி? ஒரு குட்டி ட்ரிகரில் கூட அவங்களுக்கு அந்த தாட் ஜாஸ்தி ஆகலாம். மேபி அவங்க ரொம்ப நாள் யோசிச்ச விஷயம் நிறைய நாள் மிரட்டி இருப்பாங்க, குட்டி குட்டியாக நிறைய சயின்ஸ் காமிச்சிருப்பாங்க. எனக்கு இதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு ஹோப்பே இல்லை, எனக்கு இந்த லைஃப் பிடிக்கவே இல்லை, எனக்கு இந்த மாதிரி இதுக்கப்புறம் லைஃப் இப்படி தான் இருக்க போகிறதா, யாருமே என்னை மதிக்கலையே, எனக்கு எதுக்கு நான் இங்கே இருக்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்க ஹோப்லெஸ்னஸ் வெளியே வந்திருக்கும். இல்லை அவங்க லைஃபே இவ்வளோதான் அப்படின்னு பார்க்குறாங்க, ஒரு ஆப்ஷனே இல்லை, ஒரு டெட் எண்டில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்றதுல நிறைய இடத்துல அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம தான் சும்மா எல்லாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேற ஒரு ப்ராப்ளம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அவங்களோட ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிலேஷன்ஷிப் இஷ்யூ போயிட்டு இருக்கு, அவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்க, இவங்களால செய்ய முடியல அப்படின்ற ஒரு டைனமிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்றப்ப அவங்க என்ன சொன்னாலும் சும்மா ஏதாவது சொல்கிறேன், நீ அட்டென்ஷன் கேதர் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணியிருக்கலாம். சடனாக ஆனால் அது ஒரு ட்ரிகர், ஒரு ஃபோன் காலில் வந்துட்டு அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லை நமக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அந்த அளவுக்கு அந்த பர்சனை வேல்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு குட்டி ட்ரிகர் கூட போதும் அவங்களுக்கு அடுத்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு. ஓகே. அண்ட் இங்கே நிறைய அதர் டைனமிக்ஸ் இருக்குது. இப்போ அதுவும் பப்ளிக் ஃபிகர்னு வரும்போது அவங்களுக்கு சொசைட்டி என்ன பேசும், ப்ரெஸ் என்ன சொல்லும், அண்ட் 4 பேர் 4 விதமாக அது கமெண்ட்ஸ் போடுவாங்க. எதுவுமே தெரியாமல் கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மக்கள் வேறு ரெடியாக இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அது கமெண்ட் வந்துட்டு யாரோ போட்ட கமெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் ஆல்ரெடி அவ்வளோ கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்றப்ப ரொம்ப வல்னரபிளாக இருக்கும் அவங்களுக்கு. குட்டி டிஸ்டர்பன்ஸ் கூட ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ எனிதிங் கேன் ட்ரிகர் அண்ட் மேக் தெம் ட்ரிக். இப்போ நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற கேசஸில் நிறைய இந்த மாதிரி கேசஸ் அதிகமாக வரும்னா எது சொல்லுவீங்க? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஒட்டின கேசஸ். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க பார்ட்னரோட இருக்கலாம், மேரிட் அன்மேரிட் இட் டசன்ட் மேக் டிஃப்ரென்ஸ், ஆர் அவங்க ஃபேமிலி மெம்பரோட இருக்கலாம், இல்லை நிறைய பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற இஷ்யூஸ்னாலேயே நிறைய பேருக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணி கவுன்சிலிங் வருதுங்கிறதுமே இப்போ நிறையா இருக்குது. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் 4 years ஆஃப் எனி ரிலேஷன்ஷிப் ஒரு மேரேஜாக இருக்கட்டும், இல்லை லவர்ஸாக இருக்கட்டும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அது கடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் லைஃப் ஈஸி அப்படின்வாங்க. பட் அது உண்மைதானா? நிஜமா அந்த ஃபர்ஸ்ட் 4 வருஷம் தான் கஷ்டமா? அப்படிலாம் கிடையாது, கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கும். அது வேறு வேறு விதத்தில் வரும், அவ்வளோதான். ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், மேபி அது ஒரு வருஷம் போனதுக்கப்புறம் வேற மாதிரி பிரச்சனைகள் மாறும். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மாற்ற முடியும்னு சொல்லி மாற்றிருப்போம். ஸ்டார்டிங்கில் போராடின விஷயம் இப்போ ஒரு 10 விஷயத்துக்கு போராடுறோம் அப்படின்னா அதில் ஒரு 7 விஷயம் மாறி இருக்கும், 3 விஷயம் மாறி இருக்காது. நம்ம அதை ஒரு செகண்ட் இயரில் அக்செப்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இதெல்லாம் இப்படி தான் மாறாது, இதான் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங்கே மாற ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அப்போ வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ எப்படி பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் இப்போ சமீபத்தில் தான் வந்து இந்த டிவோர்ஸ் கேசஸ் ரொம்ப நிறைய பார்க்க முடியுது. அது எஸ்பெஷலி வந்து செலிபிரிட்டிஸ் அப்படின்றப்போ அவங்க எல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது, ஒரு 15 years, லைக் இவங்க ஏஆர் ரஹ்மான் அவங்க தான் 30 years ஆஃப் ரிலேஷன்ஷிப்ன்றப்போ அது பீப்புளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அதை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி வந்து ஒரு மேரேஜ் டசன்ட் ஒர்க் ஆஃப்டர் 30 yearsன்றது உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு? எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இதில் பாசிட்டிவும் சொல்லலாம், நெகட்டிவ்னு சொல்லலாம்.
ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சைட்லன்னு பார்க்கும்போது நம்ம ஜென்ரலாக இப்போது ட்ரெண்டே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாட்ச் ரிப்பேர் ஆச்சுன்னா கூட ரிப்பேர் பண்ணுறதில்ல. எவ்வளோ வாட்ச் ரிப்பேர் ஷாப்ஸ் இப்போ இருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாரும் அதை த்ரோ பண்ணிட்டு புதுசாக வாங்குறதா பார்க்குறாங்க. ஏன்னா யாருக்கும் பொறுமை இல்லை, டைம் இல்லை, ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப்லேயே தான் இருக்கும். அண்ட் அதர் சைட் அந்த பாசிட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நம்ம என்னனாலும் பொறுத்துக்கிட்டே தான் இருக்கணும், என்னனாலும் நம்ம டாலரேட் பண்ணிட்டு தான் இருக்கணும், பசங்களுக்காக வாழணும், சொசைட்டிக்காக வாழணும் அப்படின்னு நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. அந்த மாதிரி ப்ரெஷர் இருந்ததுனாலே நம்மளுக்கு மேரேஜ் பிடிச்சிருக்கோ இல்லையோ அதில் நம்ம நிறைய கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை பொறுத்துக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல் இல்லை உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ரூம்மேட் மாதிரி இருக்கிறது, இல்லை வேறு வேறு ரூமில் வாழறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னாடி இருந்திருக்கு. பட் இப்போ அட்லீஸ்ட் அவங்க ஓப்பன் அப் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு டெசிஷன் அவங்களுக்குன்னு சூஸ் பண்ணுறாங்க. இப்போ அண்ட் ஆல்சோ மென்டல் ஹெல்த்தும் கொஞ்சம் பெட்டராக அந்த அவேர்னஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்த்துக்கணும், நம்மளோட மென்டல் ஹெல்த் முக்கியம், நம்ம வந்து இவ்வளோ சஃபகேஷனில் இருக்குன்னு அவசியம் இல்லை அப்படின்ற எக்ஸ்போஷரும் இருக்குது. நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணுன்றது இப்போது அப்படி இது கட்டின மாதிரி இல்லை இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குன்ற எக்ஸ்போஷர் இருக்குது, மென்டல் ஹெல்த்தும் இருக்குது. அண்ட் முந்தி மாதிரி இப்போது ரிஜிட் கல்ச்சரும் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்கன்றப்ப நம்ம சூஸ் பண்ணிக்கலாமே, நம்ம ஏன் சொசைட்டிக்காக ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு நல்ல விஷயமாவுமே பார்க்கலாமே. நீங்க சொல்ற வந்து பேசிக்கான ஒரு அட்வைஸா இருக்கலாம், இல்ல வந்து இந்த டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபார் ரிலேஷன்ஷிப்னா என்ன சொல்வீங்க? இதுல ரொம்ப முக்கியமானது லிசன் தான். ஓகே. ஏன்னா நம்ம லிசன் பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம நிறைய வந்து நம்ம பார்ட்னரை பத்தி அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ ஈவன் 5 years above இருக்கலாம் மேரிட் லைஃப். பட் மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், நம்ம அவங்கள நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. நீ இதுதான் எதிர்பார்ப்ப அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல நீ அப்ப இப்படிதான் இருப்ப, அப்ப நீ இப்படிதான் யோசிச்சிருப்ப அப்படின்னு எல்லாமே அசியூம் பண்ணும்போது என்ன ஆகுது, பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே போகுது. நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதே இல்லை. நீ அப்ப இப்படிதான் யோசிக்கிறியா, அப்ப இப்போ உனக்கு வேற ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா, வேற என்ன மைண்ட்ல ஓடுது, இந்த மாதிரி குட்டி குட்டியா நம்ம கேட்கிற கேள்விகள் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்ல இருந்திருக்கும். அப்புறமா பாத்தீங்கன்னா அசம்ஷன்லேயே போக ஆரம்பிச்சிருக்கும். இவங்களும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லவே மாட்டாங்க, அவங்களுக்கா தெரியணும்னு பார்ப்பாங்க. இப்போ 2 பேர் இருப்பாங்களே ரிலேஷன்ஷிப்னா, அதுல யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கன்வே பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எப்படி, எதுக்கு நான் வாயை திறந்து சொல்லணும், உனக்கா தெரிய வேண்டாமா? பட் நிறைய விஷயங்கள் நமக்கு வேணும்னா நம்ம வாயை திறந்து சொல்லிதான் ஆகணும். இங்க இந்த படத்துல காட்டுற மாதிரி எல்லாமே ஹீரோ தெரிஞ்சு பண்ணணும், இல்ல ஹீரோயின் தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பே இங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் உண்டாக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸே பிரச்சனை தானா? எக்ஸ்பெக்டேஷனை கம்யூனிகேட் பண்ணாம இருக்கிறது பிரச்சனை. ஓகே. அண்ட் அதை பத்தி கேள்விகள் கேட்காம இருக்கிறதுமே பிரச்சனை. ஸோ நிறைய கேள்வி கேட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அண்ட் நிறைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்கறதுமே இப்போ குறைஞ்சு போகுது. ஏன்னா அவங்கவுங்க கெரியர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே 2 பேருமே ஒர்க்கிங்காக இருக்காங்க. ஸோ ஒருத்தங்க டென்டிஸ்ட், ஒருத்தங்க ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரொம்ப ஹை டிமாண்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கும்போது அவங்கவுங்க கெரியர் அவங்களோட ஃப்ரண்ட் ரோ எடுக்கிறது. ஸோ அவங்க கெரியர் அவங்களுக்கு முக்கியம், இவங்களுக்கு கரியர் உங்களுக்கு முக்கியம். அப்போ ரிலேஷன்ஷிப் யார் தான் பார்ப்பாங்க? ஸோ ப்ரையாரிட்டைஸ் ரிலேஷன்ஷிப். ஏன்னா எது போனாலும் அல்டிமேட்லி நமக்குன்னு காது கொடுத்து கேட்டு நமக்காக துணையாக இருக்கிறவங்க நம்மளோட பார்ட்னர் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அப்பப்போ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ குவாலிட்டி டைமே வந்துட்டு மளிகை சாமான் லிஸ்ட்டு போடுறது, இல்லை அவங்கள்ட்ட என்ன சமைக்கணும்னு சொல்லுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே டாஸ்க்கை சுற்றி தான் இருக்குது குவாலிட்டி டைம். பட் டாஸ்க்கை தாண்டி நம்ம மனசு விட்டு பேசுறதுக்கான ஸ்பேஸ், கொஞ்சம் டைம் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் போட்டோம்னா என்ன அவங்க லைஃப்பில் என்ன ஓடுதுன்னா நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா நம்மளுக்கு இப்போது டைம் இல்லை. எவ்ரிடே வந்துட்டு இன்னைக்கு என்னெல்லாம் ஆச்சு, என்னெல்லாம் பண்ணேன், உனக்கு என்னெல்லாம் ஃபீல் ஆச்சு, இந்த மாதிரி உட்காந்து டீட்டெயிலாக பேசுறதுக்கு டெய்லி டைம் இருக்க மாட்டேங்கிறது நிறைய பேருக்கு. ஸோ அப்போ வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் கொஞ்சம் டைம் போட்டு இந்த வாரத்தை என்னெல்லாம் நடந்துச்சு, எது ரொம்ப டென்ஷன் ஆக்கிச்சு, எது ரொம்ப ஹாப்பி ஆக்கிச்சு, இந்த மாதிரி சும்மா பொதுவாக ஒரு சில கேள்விகள் கேட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். அதர் தேன் டாஸ்க். இப்போ வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கலாம், கரியரில் நிறைய வேலைகள் இருக்கலாம், சப்போர்ட் தேவைப்படலாம். பட் இதெல்லாம் தாண்டி எப்படி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலாம், உனக்கு என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத 2 பேரும் மாற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே இங்கே நிறைய ரிலேஷன்ஷிப் பில்டிங்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இப்போ வந்து 2 விஷயம் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில். ஒருத்தர் வந்து லாஜிக்கலாக எப்பயுமே இருப்பாங்க, ஒருத்தர் வந்து எமோஷ்னலி இருப்பாங்க. ஸோ இது 2த்துல வந்து எது ஒர்க் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுங்கிறதே கிடையாது. யார் இங்கே டாமினேட் பண்ணுறாங்க, ஒரு யார் ரிலேஷன்ஷிப்பை புல் பண்ணிட்டு வராங்கங்கிறது தான் இருக்குது. இப்போ லாஜிக்கலாக இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணுறாங்க நிறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது நிறையா ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் ஆகிட்டு இருக்கும். இல்லை எமோஷ்னலான பர்சன் நிறையா அந்த ஸ்பேஸ் எடுக்கிறாங்கன்றப்ப ஸோ இங்கே வந்து அல்டிமேட்லி இந்த காம்பினேஷனில் தான் இருக்கும். நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. ஒருத்தங்க ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க, ஒருத்தங்க ரொம்ப லாஜிக்கலாக இருப்பாங்க. பட் தென் இட்ஸ் ஆல்வேஸ் தட் காம்பினேஷன். ஸோ அந்த லாஜிக்கலாக இருக்கிறவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இவங்களோட எம்பத்தைஸ் பண்ணுறாங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் எமோஷனலாக இருக்கிறவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சொல்யூஷன் நோக்கி வராங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க எப்பவுமே எமோஷனில் உட்காந்துட்டு லாஜிக்கே பார்க்க மாட்டேன்னாலும் பிரச்சனை. இவங்க நான் லாஜிக்கில் தான் உட்காருவேன், எமோஷன்ஸே புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை. ஸோ இவங்களோட ஸ்பேஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி வருது, இவங்களுக்கு கொஞ்சம் நடு, இந்த மிடில் பாயிண்ட்னு இருக்கும்ல,
அதுக்கு 2 பேரும் வரதுக்கு ட்ரை பண்ணாங்கனால இங்கே பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு நிறைய டிவோர்ஸ் கேசஸ் அந்த மாதிரிலாம் வரும்ல கவுன்சிலிங் அப்படின்றப்போ இதுக்கெல்லாம் கூட டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி கேசஸ்? ஒருத்தங்க என்னை வெளியே கூட்டு போகல, சாப்பிடவே கூட்டு போக மாட்டேங்கிறாங்க வெளியே அப்படிங்கிறதுக்காக டிவோர்ஸ் பண்ணாங்க. எனக்கு அது வந்து அந்த நேரம் இப்படிலாம் கூட யோசிப்பாங்களா அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் தென் இங்கே இந்த மாதிரி ஸ்மால் ரீசன்கிறதே இங்கே கிடையாது. நம்ம டிவோர்ஸ்ன்றப்ப இந்த ஒரு விஷயத்த வெளியே சொல்கிறாங்களே தவிர அதுக்குள்ளே அவங்க கோத்ரூ பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கலாம். வெளியே கேட்குறவங்களுக்கு இவ்வளோதானே குட்டி விஷயம் அப்படின்னு இருக்கும். பட் உள்ளே அவங்க கோத்ரூ பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வேல்யூ மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை அந்த குவாலிட்டி டைமுங்கிறது அவங்களுக்கு வேறு விதத்தில் கேட்க தெரியாமல் இருந்திருக்கலாம். இல்லை அங்கே குவாலிட்டி டைமாக வந்து இவங்களுக்கு வந்து எப்போவுமே படம் பார்க்கணுன்னு இருக்கும், இவங்களுக்கான வெளியே போய் உட்காந்து பேசணும், அப்போவாச்சும் என்ன ஒரு ஹோட்டல் கூட்டு போனாவது நம்ம உட்காந்து பேச மாட்டோமா அப்படிங்கிறது ஒரு ஏக்கமாக இருக்கலாம். ஸோ இங்கே நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு சொல்கிற காரணம் வந்து சின்னதாக தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போகும்போது எதுவுமே சின்னது இல்லை. ஏன்னா டிவோர்ஸுங்கிறது நம்ம ஈஸியாக எடுக்கிற ஒரு முடிவு கிடையாது இல்லையா. நம்ம நிறைய பேர் இப்போ டிவோர்ஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள்னு கேட்க ஆரம்பித்தோம்னாலே நம்மளுக்கு ரொம்ப இவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டர்ஸ்லாம் வந்து ஒரு சைடு தான் நம்ம பார்க்குறோம், அந்த இன்னொரு சைடு அவங்க பார்ட்னர் என்ன கோத்ரூ பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது தெரியாமே நம்ம வந்துட்டு அவங்க இப்படின்லாம் நம்ம டக்குன்னு கமெண்ட் பாஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்படி இல்லாமல் ஒருத்தவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கிறது பார்த்தா அதுக்கு ஒரு ஸ்லாபே கிடையாதுல்ல, இது குட்டி இது பெருசுன்னே கிடையாது. எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கே இவ்வளோ கம்மி பெயின் தான் இருந்துச்சா, ஜாஸ்தி பெயின் தான் இருந்துச்சா அப்படின்னா, இப்போ நான் அடிக்கடி விழுந்து பழக்கம், எனக்கு அப்போ டக்குன்னு விழும்போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஒருத்தங்க வந்து ஏசிலேயே உட்காந்து வேறு எதுவுமே பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்றப்ப அவங்களுக்கு லைட்டாக விழுந்தானாலே அவங்களுக்கு ஒரு நேரம் உட்காரணும், போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணணும். இனிமேல் ஒருத்தங்களோட இன்டென்சிட்டி வேரி ஆகும் இல்லையா, ரொம்ப சப்ஜெக்டிவ். அதனால இது பெருசு இது குட்டி நம்ம சொல்லவே முடியாது. இந்த மாதிரியும் இருந்திருக்கு. இன்னும் ஒரு சில கேஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆல்கஹாலிக் ஹஸ்பண்டா இருப்பாங்க, நிறைய அபியூஸ் இருப்பாங்க, எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி இத்தனைக்கும் இவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா ஹைலி குவாலிஃபைட். ஆனா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டு உட்காந்து ரொம்ப நாள் சஃபிகேட் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் வெளியே வரதுக்கே அவங்களுக்கு மனசு வராம, ஏன்னா ரொம்ப லவ் பண்ணி ஃபேமிலிலாம் எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸுமே இருக்கு. அவங்க அவ்வளோ வருஷம் டாலரேட் பண்ணி ஒரு நாள் ஒரு புஷ்ல வெளியே வந்து ஃபேமிலிலாம் புஷ் பண்ணி வெளியே வந்து அப்புறம் தான் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகும், இவ்வளோ நாள் நான் சஃபகேட்டிங்காக இந்த வாழ்க்கையில் இருந்தேனா, எதுக்கு இருந்தேன், அவ்வளோ நாள் இருந்ததுக்கே என்னை பார்த்தா எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேற ஒரு சில எமோஷனல் லோடுமே டிவோர்ஸ்க்கு அப்புறமா ஜாஸ்தியாகும். இப்போ ரொம்ப சஃபகேட் ஆகிட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்கள பற்றின இமேஜே நம்மளுக்கு நிறைய மாறி இருக்கும் இல்லையா. அப்போ நான் எதுக்கும் லாய்க்கு இல்லையோ, நான் இப்போ என்ன மாதிரி, எனக்கு நான் ஒர்த்து இல்லையா, என்னை இவ்வளோ நல்லா மோசமாக ட்ரீட் பண்ணாங்க இல்லையா, அப்போ நான் அவ்வளோதானா அப்படின்ற ஒரு சில செல்ஃப் தாட்ஸே வந்துட்டு நிறையா மாறுபட்டிருக்கும். ஸோ இங்கே டிவோர்ஸுங்கிறது யாரும் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா டிவோர்ஸில் வர பெயின் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸில் ஒருத்தங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க எந்த அளவுக்கு வலிக்கும். இப்போ நம்ம ரொம்ப ஆசையாக வளர்த்த நாய்க்குட்டி போகும்போது நம்மளுக்கு எவ்வளோ வலிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கும் டிவோர்ஸ் ஆகும்போது இல்லை பிரேக்கப் ஆகும்போதும் அந்த வலி இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிடிச்ச அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்ற பட்சத்தில் ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்குன்னா கூட அவங்களுக்கு வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க நிறையா பெயின் கோத்ரூ பண்ணியிருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு வெளியே வரும்போது ஐயோ இதை விடுறோமே அப்படின்றது. ஏன்னா நம்மலாம் பேசிக்கலி அட்டாச்மெண்ட் நோக்கி போகிற மனுஷங்க இல்லையா. ஸோ ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் பீயிங்ஸ். நம்மளுக்கு அந்த அட்டாச்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒருத்தங்கள்ட்ட ரொம்ப பாசமாக பேசியிருக்கோம், அவங்க பாசமாக நம்மளுக்கு ரிட்டர்னில் பேசலைன்னா கூட நம்ம அவங்கள்ட்ட பாசமாக பேசியிருக்கோம், ரொம்ப ஆசையாக இருந்திருக்கோம் அப்படின்னாலே அங்கே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்லேயே நம்ம வெளியே வருதுங்கிறது நாட் ஈஸி, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். அதனால் யாரும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணுற விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட காரணம் வெளியே கேட்குறவங்களுக்கு சின்னதாக தெரியலாம், பெருசாக தெரியலாம். பட் அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான காரணம், அவங்களுக்கு அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்காக மாறுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்துல நம்மளா இருக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பார்ட்னர்னால நம்மளா இருக்க முடியல, இதெல்லாம் மறைச்சிக்கிட்டே இருக்கணுமா இருக்கு, நான் உண்மையா இருக்க முடியல, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது பிரச்சனையா போகுது, என்னோட ப்ரொஃபஷனில் நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், நான் வந்து யார்ட்டையாவது பேசினாலே அவங்க சந்தேகப்படுறாங்க, அப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கலாம். இல்லை நான் வந்துட்டு பேசினாலே அவங்களுக்கு பிடிக்கல, நான் எப்பவுமே சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காரணும்னு பார்க்குறாங்க, நான் அப்படி இருந்து இப்போ யார்ட்டையும் எனக்கு பேசுறதுக்கே வரமாட்டேங்குது, நானே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சரி, சின்னதாக அவங்க சொல்கிற காரணங்களை தாண்டி நானா இல்லைன்ற ஃபீல் அவங்களுக்கே எப்போ வருதோ, அந்த ரிலேஷன்ஷிப்னால நான் இப்படி ஆகிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஆகிட்டேன், ஒரு இவங்களோட கமிட்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்றப்பவே அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அன்ஹெல்த்தி ஜோனுக்குள்ளே போகுதுங்கிறது கண்டுபிடிக்கலாம். அண்ட் டாக்ஸிக்காக இருக்கிறதுங்கிறது ரிலேஷன்ஷிப்பே டாக்ஸிக் அப்படின்னு நம்ம உடனே பட்டம் கொடுத்துட முடியாது. அது ஒரு ஃபேஸாக கூட இருக்கலாம். ஒரு கொஞ்ச நாள் அப்படி போகும், அதை எப்படி அவங்க சொல்லி சரி பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க பார்ட்னரும் சரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இல்லையான்னு. ஒரு சில கேசஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இவ்வளோ கோத்ரூ பண்ணுறாங்கன்னு. அதை வாயத்தான்னு சொல்லும்போது ஐயோ அப்படி இருந்தது அவனுக்கு இவங்களாம் அப்படிலாம் பண்ணனா, சரி நம்ம ஏதாவது சரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரெடியாக இருக்காங்கன்ற பட்சத்தில் கவுன்சிலிங் போகிறதோ இல்லை அவங்களே ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா கூட ஒர்க் அவுட் பண்ணிடலாம். பட் ஒரு சில கேசஸில் என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்கிறேன், எல்லாம் இப்படி தான் தெரிஞ்சானே பண்ணியிருந்தேன் போ அப்படின்ற போது அவங்களுக்கு
இவங்க ஒர்க் பண்ணவே ரெடியாக இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில். அவங்க இவ்வளோ பெயின் கோத்ரூ பண்ணுறாங்கிறதே அவங்க வேலிடேட் பண்ணல, அதே வந்து துச்சமாக பார்க்குறாங்கன்றப்ப அந்த கேசஸ்லாம் இன்னும் டிஃபிகல்ட்டாக போகும். ஏன்னா அவங்களுக்கு ரியலைசேஷன் வந்தால் மட்டும்தான் இது எதுவுமே மாற்றுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. அந்த ரியலைசேஷனே அவங்களுக்கு வரலன்ற போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் அவங்க ரெடியாக இருப்பாங்கன்னு தெரியாது. அண்ட் 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்கோ ரிப்பேரோ எதுவுமே பண்ண முடியும். அதில் ஒருத்தருக்கு அந்த ரெடினஸ் இல்லைன்னா கூட ரொம்ப கஷ்டம். அந்த டாக்ஸிக் ஜோன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அவங்க இன்னும் அவங்களை இழந்துக்கிட்டே போவாங்க. நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க ரிலேஷன்ஷிப்பில். இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், இன்னைக்கு இப்படி நடக்கும், நாளைக்கே வந்து பேசிடுவாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. எதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும்? அவங்க பார்ட்னருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற விஷயம் எதுவுமே நார்மலைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே எல்லாருக்குமே ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீ இன்னொருத்தோட பேசினா கூட என்கிட்ட சொல்லிட்டு பேச பரவாயில்ல. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நீ ஏதாவது யாராவது ஒருத்தவங்களுக்கு பிங் பண்ணால் கூட எனக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த நீங்கள் கேள்விக்கு வந்து அவங்க பார்ட்னரை பொறுத்து தான் இருக்குது. அவங்கவுங்க பார்ட்னருக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு இருக்கும் இல்லையா. இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பொசசிவ்னஸ்ங்கிறது ரொம்ப ஒரு ஹைலைட்டடாக இருக்கும் ஒரு சில கேசஸில். சும்மா எதுக்காக இருந்தாலும் பொசசிவ் ஆகிடுவாங்க. அவங்க பார்க்கவே கூடாது, திரும்பவே கூடாது, அவங்கள மட்டும் தான் பார்க்கணும், அவங்கள பற்றி தான் நினைக்கணும். இதுமாதிரி ரொம்ப ஓவர் பொசசிவ்னஸ் வர்றது அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா பொசசிவ்னஸ் ஒரு பாயிண்ட்டில் கொஞ்சம் க்யூட்டாக இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட்டை தாண்டி போகும்போது அதுவே ஒரு டாக்ஸிசிட்டியாக மாறிடுறது. ஸோ பொசசிவ்னஸ்ங்கிறது ரொம்ப யூஸ்வலாக வர கேஸுங்கிறதுனால நான் அதை ஷேர் பண்ணேன். 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை வந்து ஒரு 10 years ஆஃப் ரிலேஷன்ஷிப்னா இது 10 years-ஐ வந்து எப்படி வந்து நம்ம பிரேக்கப் பண்ணுறது? இஃப் ஈவன் இது வந்து ஒரு டாக்ஸிக்காகவே இருந்திருக்கலாம், மேபி அவங்க 10 years-மே அதை கோ த்ரூ பண்ணியிருக்கலாம். ஆனால் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹெசிடன்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்படிங்க இதை வந்து பிரேக்கப் பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்ன சொல்வீங்க, என்ன அட்வைஸ்? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். ஏன்னா அதனால தான் அவங்க ரொம்ப ஒரு கடினமான ரிலேஷன்ஷிப் அவங்க ஒர்க் அவுட் பண்ணவே ரெடி ஆகலைன்னு தெரிஞ்சுமே அந்த சஃபகேஷன் தான் அவங்க கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேசஸில் இதுதான் உங்கள் லைஃப்னு கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த சப்போர்ட்டை எடுக்க வேண்டியது உங்களோட கடமை. ஏன்னா நீங்கள் ஒன்று கோத்ரூ பண்ணுறீங்கிறதே நீங்கள் வாயை திறந்து சொல்கிற வரைக்கும் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. ஏன்னா யாருமே வந்துட்டு நீ வெளியே வா, உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்ட்டு கை பிடிச்சிலாம் வெளியே இழுக்க மாட்டாங்க. நம்ம தான் ஒரு பாயிண்ட்டில் அந்த யாராவது ஹெல்ப் கொடுக்க ரெடியாக இருந்தாங்கன்னா லைட்டாக நம்ம அதை கிராப் பண்ணிட்டு வெளியே வரணும். ஸோ நமக்கு இதுதான் லைஃபு, இவங்களை தாண்டி லைஃபே கிடையாது அப்படின்னு நம்ம மைண்ட் சொல்லும். பட் கண்டிப்பாக அப்படி கிடையாது. நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறையா அதர் வெஞ்சர்ஸ் இருக்குது. நம்ம இப்போ நிறையா பேர் எப்படி சந்தோஷமாக டைவர்ஸ்க்கு அப்புறமும் ஒரு லைஃப் அமைச்சிக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்மளாலையும் அந்த மாதிரி லைஃப் ஒன்று நல்லா அமைச்சிக்க முடியும். ஸோ இப்படின்ற ஒரு சில விஷயங்கள் அவங்களை சுற்றி இருக்கிற ஒரு 4 பேர் சொல்கிறாங்கன்றப்ப ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு ட்ரிகரிங்காக இருந்து ஆமாம் இல்லை நம்மளும் அப்போ ஒரு வெளியே வந்தாலும் ஓகேவாக தான் இருப்போம், நம்ம எவ்வளோ நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோங்கிறதுனால இதுலேயே உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸோ இதையும் தாண்டி நம்ம வர முடியும் அப்படின்ற ஒரு தாட் வரலாம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இவ்வளோ வருஷம் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் லைக் மணி. நம்ம வந்து ஒரு வருஷம் நீங்கள் 1000, 10,000, 1 லட்சம் அந்த மாதிரி கட்டிகிட்டே வரீங்க. சடனாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வேண்டாம், உனக்கு ரிட்டர்ன்ஸே வேணாவான்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இது ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தாலும் இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்லேயுமே வேறு விதத்தில் ஒரு பெயின் வருது இல்லையா. இப்போ ஒரு சில கேசஸில் வந்து டெய்லியும் வந்து பார்க்க வேண்டாம், டெய்லியும் பேச வேணாம், பேசினா தான் லவ்வா, பார்த்தா தான் லவ்வா, இப்படிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை எப்படி பார்க்குறீங்க? இஸ் இட் ஓகே பார்க்குறது பேசுறது இல்லாமல் இருந்தாலும் ஓகே தானா? இப்போ நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. பட் இட் டிபெண்ட்ஸ். இப்போது ஒரு லவ் லாங்குவேஜ் எந்த மாதிரி இருக்குது அவங்கள அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ என்னோட லவ் லாங்குவேஜே டச், அஃபெக்ஷன், எனக்கு உங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும், உங்களோட வார்ம்த் எனக்கு ரொம்ப முக்கியம், இப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. அவங்களுக்கு அடிக்கடி மீட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மீட் பண்ணால் மட்டும்தான் அந்த வார்ம்த்தோ இந்த டச்சோ வெறுமை கை கோத்து நிற்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அவங்க மிஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்லேயே ரொம்ப மீனிங்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இதே ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட்டு கொரியரில் அமிச்சா கூட ஓகே. ஒரு சில பேருக்கு வந்து நீ நல்லா எனக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிற, எனக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட ஓகே, ஃபோனில் பேசினாலும் ஓகே, இப்படின்ற மாதிரியும் இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு லவ் லாங்குவேஜாக இருக்குன்ற பட்சத்தில் அது பிரச்சனையாக இருக்காது. அவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கூட ஈஸியாக கோப் அப் பண்ணிப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் on the people. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஐ திங்க் இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்க்குற நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.